CBSE Class 12th Exercise 2.2ல sum number 2 என்ன கேட்டிருக்காங்க prove that 3 cos inverse of x is equal to cos inverse of 4x cube minus 3x ன்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல தான் prove that sum அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ப்ரூவ் பண்ணணும். இங்கே நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிற போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, cos inverse of 4x cube minus 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனே எடுத்துக்கிறேன். எக்ஸை வந்து காஸ் டீட்டான்னு எடுக்கிறேன். இதுலேருந்து டீட்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா காஸ் இந்த சைட் போகும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஆகிடும். இதுதான் நம்மளுக்கு டீட்டாவோட வேல்யூ. இப்போ அந்த எக்ஸ் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 4x கியூப்னு இருக்குது. ஸோ காஸ் 3 கியூப் டீட்டா மைனஸ் 3 காஸ் டீட்டான்னு இருக்கும். இப்போ இதை பார்க்குறப்போ ஒரு ஃபார்முலாக்குள்ளே இருக்கணும். அது என்ன ஃபார்முலா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியிருந்தால் தெரியும். அதாவது காஸ் 3 டீட்டா அப்படின்றது 4 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் 3 காஸ் டீட்டா அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, காஸ் 3 டீட்டாவில் இருக்குது. ஸோ நம்ம அதை டேரெக்டாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 டீட்டான்னு போட்டுக்கலாம். இப்போது ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் நார்மல் ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகிடும். சேம் ஃபங்க்ஷன் அதோடது. இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் அந்த ஃபங்க்ஷனோட அதே ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்குது 3 டீட்டா மட்டும் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு டீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிடச்சிருச்சு. ஹென்ஸ் இந்த சம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோன்னு ஆகிடும். ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.